ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் ஸ்வீட்டான ஒரு சிறுபருப்பு பாயசம் எப்படி சூப்பராக சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு நான் 1 கப் சிறுபருப்பு எடுத்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுது. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். நம்ம இதை குக்கரில் சேர்த்து இதில் கொஞ்சமாக நீங்கள் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு 2 ஏலக்காய் போல் சேர்த்து கொடுங்க. இதில் நம்ம இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இப்போ இதை குக்கரில் வச்சு எடுத்துடலாம். குக்கரில் நல்ல விசில் வரட்டும். அதுக்காட்டிலையும் நம்ம ஸ்வீட்டுக்காக வெல்லம் எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு, வெல்லத்தில் மண் இருக்கனால நல்லா தள்ளி விட்டு கொதித்து பாகாகட்டும். அந்த டைமில் நமக்கு குக்கரில் விசில் வந்துருச்சு. அவ்வளோதான். பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், பாயசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு, தேங்காவை சிலாக கட் பண்ணியிருக்கேன், அதையுமே அதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை பாயசத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேங்காவை கொஞ்சமாக துருகியும் வச்சுருக்கேன், அதையுமே அதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, பாய் பாய்.